ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தையல் பழகு சரோ சேனல். போன வீடியோவில் நம்ம 28 பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஓல்டு சாரீ வந்து எப்படி மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான கட்டிங் வீடியோ பார்த்தோம். இன்றைக்கி அதோட ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். 28 பாடி மெஷர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சாரியில் வந்து 2 பேர்த்துக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். மாம் அண்ட் டாட்டர் காம்போ ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். அது வந்து லாங் கவுன் கட்டிங் வீடியோ பார்த்தோம். அதோட ஸ்டிச்சிங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை வந்து மெயின் கிளாத்து மேலே வச்சுட்டு கழுத்து மட்டும் நம்ம அடித்து திருப்பிக்கலாம். ஆஸ் யூஸ்வல் எப்போவுமே ப்ளவுஸுக்கு நம்ம எப்படி கழுத்து பாட்டை வந்து அடித்து திருப்புவோமோ அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு அகலத்துக்கு வந்து கழுத்துக்கிட்ட வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். தையல் போட்டுட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது தைக்கிறதுக்கு முன்னாடி பிகினர்ஸ் வந்து குண்டூசி குத்திக்கோங்க. நெக் போர்ஷன் கிட்ட ஒரு 3 குண்டூசியை குத்திட்டிங்கன்னா கிளாத் வந்து நகராமல் இருக்கும். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நெக் போர்ஷன் வந்து இன்னொரு தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம், ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு சிசர் கட் கொடுத்துக்கலாம். அதாவது நம்ம போடுற சிசர் கட் வந்து தையல் மேலே படக்கூடாது. நெக் அந்த 1/4 இன்ச்சுக்கு விட்டுருக்கோம் இல்லையா, அதுக்கு சிசர் கட் அங்கங்கே 1 இன்ச் அகலத்துக்கு வந்து நம்ம சிசர் கட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து திருப்புறப்போ வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். நம்ம கிளாத் வந்து திருப்பி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நெக் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஓரத்துலேயே தையல் போட்டுக்கலாம். அதாவது பேக் பார்ட்டோட தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம போட் நெக் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணணும். ஸோ அதனால் ஓரத்துலேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டுக்கு வந்து நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம். போட் நெக் வச்சு கீழே வந்து ஒரு சிம்பிளான டிசைன் கொடுக்க போகிறோம். அது பார்க்கலாம். இப்போ வந்து ஓரத்துலேயே சுற்றியும் வந்து நம்ம டாப் போர்ஷனில் 2 பார்ட் இருக்கும். அதில் ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது எப்பவும் போல் தான் ப்ளவுஸ்க்கு நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ப்ளவுஸ்க்கு வந்து கீழே வந்து அடித்து திருப்புவோம். இப்போ இதுக்கு நெக் போர்ஷன் மட்டும் அடித்து திருப்பினா போதும். ஏன்னா கீழே வந்து நம்ம பாட்டம் போர்ஷன் ஜாயின் பண்ணுவோம். அதனால் நம்ம அங்கே வந்து அடித்து திருப்ப வேண்டியதில்லை. அவ்வளோதான். ஷோல்டர் வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஷோல்டர் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓரத்துலேயே ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். பிகினர்ஸ் வந்து இந்த தையல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிசர் கட் கொடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு ஆம்கோல் கிட்ட ஒரு சிசர் கட் கொடுத்துக்கலாம். எங்கெங்கெல்லாம் நாச்சஸ் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் நாச்சஸ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இடுப்பு பகுதிக்கிட்ட கீழே சைடில் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம நாச்சஸ் கொடுத்துக்கலாம். ஆம்கோல் முடிகிற இடத்துல நம்ம சைட் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அங்கே. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம டாட் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு வந்து கீழே இடுப்பு பகுதிக்கு கீழே எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது. அதையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஷோல்டரை 2ஆக மடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு டாட் வந்து ஸ்டிச் பண்ணுடைய அகலம் கிடச்சிரும். நம்ம வந்து அதில் 1/2 இன்ச் அகலத்துக்கு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். ஷார்ப்பாக வந்து கூர்மையாக முடிச்சுக்கணும். எப்பவும் போல் ப்ளவுஸுக்கு நம்ம டாட் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, ஹிப்பு கிட்ட, அதே மாதிரி தான், சேம் மெத்தட் தான். நம்ம வந்து இடுப்பு அகலம் மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த கீழே வேஸ்ட்டோடைய ரவுண்டு அதோடைய அகலம் மார்க் பண்ணியிருப்போம். அதில் பாதியை வந்து நம்ம டாட் ஸ்டிச் பண்ணுறதுக்காக எடுத்துக்கலாம். அதுலேருந்து 1/2 இன்ச் முன்னாடி பின்னாடி ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கூர்மையாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கணும். ஷோல்டருக்கு நடுவில் நம்ம மடித்து விட்டாலும் அதோடைய பாயிண்ட் வந்து கரெக்டாக கிடச்சிரும். ஸோ இந்த மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக வந்து நம்ம மார்க் பண்ணாமல் இந்த மாதிரி ஷோல்டர் 2ஆக மடக்கி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு 2 சைடும் கிடச்சிரும். ஃப்ரண்ட் பார்ட்டில் 2 டாட் ஸ்டிச் பண்ணணும், பேக் பார்ட்டில் 2 டாட் ஸ்டிச் பண்ணணும். அது போட்டால் கொஞ்சம் ஃபிட்டிங்காக இருக்கும். மேக்ஸி ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ப்ளவுஸாக இருக்கட்டும், கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம பேக் பார்ட்டுக்கு மட்டும் டாட் ஸ்டிச் பண்ணுவோம். பட் மேக்ஸி ட்ரெஸ் கவுனுக்கெல்லாம் வந்து ஃப்ரண்ட்லேயும் டாட் ஸ்டிச் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. லுக் வைஸாக வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம டாட் ஸ்டிச் பண்ணியாச்சு. நல்லா கீறி விட்டுக்கோங்க. இடுப்பு பகுதிக்கிட்ட இருக்கிற மாதிரி கீறி விட்டுக்கோங்க. டாட் ஸ்டிச் பண்ணதை 1/2 இன்ச் அகலத்துக்கு இடுப்பு பகுதிக்கிட்ட இருக்கிற மாதிரி உள்ளே திருப்பி விட்டுட்டு நல்லா கீறி விட்டுக்குங்க. அடுத்தது வந்து நம்ம பேக் பார்ட்டை வந்து இதே மாதிரி சேம் மெத்தடில் நம்ம நெக் லைனை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஓரத்தையல் போட்டுக்கலாம். லைனிங்கு சுற்றியும் ராங் சைட் பக்கமாக திருப்பி ஓரத்தையல் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம கீழே சிம்பிளான ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம். போட் நெக்குக்கு வந்து ரொம்ப ப்ராடாக இல்லாமல் ஒரு சிம்பிளான நீட்டான டிசைன் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து கேன்வாஸ் வந்து நான் ஹைட் வந்து ஒரு 7 இன்ச்சு உயரத்துக்கு எடுத்துக்கிறேன். அகலம் வைஸாக வந்து ஒரு 5-6 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கேன்வாஸ் வந்து
நம்ம வந்து சிம்பிளாக டிசைன் வந்து ரெண்டாக மடிச்சுட்டு மறுபடியும் அதை இன்னொரு ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம டிசைன் கொடுத்துட்டு நம்ம வந்து லைனிங் கிளாத் மேலே 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைனிங் கிளாத் மேலே வந்து வச்சு அடித்து திருப்பிக்கலாம். வீடியோவில் வந்து நான் காமிச்சிருக்கேன் எப்படி வந்து கேன்வாஸை வந்து மடித்து டிசைன் வந்து கொடுக்கணும். உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் எப்படி டிசைன் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்துட்டு அந்த கேன்வாஸை வந்து லைனிங் கிளாத் மேலே வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த லைனிங் கிளாத்தை மேலே கேன்வாஸ் மேலே அப்படியே மடிச்சு விட்டு ஓரத்துலேயே வந்து தையல் போட்டுக்கணும். கேன்வாஸ் சுற்றியும் வந்து தையல் போட்டுக்கலாம் ஓரத்துலேயே. கேன்வாஸ் மேலே படக்கூடாது, லைனிங் கிளாத் மேலே மட்டும்தான் ஸ்டிச்சிங் பண்ணணும். நம்ம வந்து உள்ளே இருக்கிற டிசைன் ஷேப்பு தான் நம்மளுக்கு கணக்கு. பின்ன வெளியில் இருக்கிற டிசைன் ஷேப் எப்படி வேணால் வரலாம். அது வந்து நம்ம அடித்து உள்ளே திருப்பிடுவோம், ராங் சைட் பக்கமாக திருப்பிடுவோம். அதனால் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நம்ம உள்ளே இருக்கிற டிசைன் வந்து நல்லா நீட்டாக கொடுத்துட்டா போதும். இப்போ வந்து நம்ம சென்டர் பார்ட்டை மார்க் பண்ணிக்கணும். பேக் பார்ட்டில் சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேன்வாஸையும் நம்ம சிசர் கட் கொடுத்துக்கணும், ரெண்டாக மடிச்சுட்டு. அதுக்கப்புறம் பேக் பார்ட்டையும் வந்து இந்த மாதிரி ஷோல்டர் மீட் ஆகிற மாதிரி ஆம்கோல் மீட் ஆகிற மாதிரி கரெக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம சென்டர் பார்ட்டு நெக்கோட சென்டரில் வந்து ஒரு சிசர் கட் கொடுத்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க்கர் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம கேன்வாஸை வந்து அது மேலே வச்சு அடித்து திருப்பணும். இப்போ வந்து பேக் பார்ட் மேலே நம்ம சென்டர் மார்க் பண்ணி சிசர் கட் கொடுத்ததை கரெக்டாக சென்டர் மார்க் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து கட் பண்ணிவிட்டு நான் வந்து சிசர் கட் கொடுத்துட்டு அந்த சென்டர் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். கேன்வாஸ்லேயும் இப்படி சென்டர் மார்க் பண்ணி சிசர் கட் கொடுத்துட்டு பேக் பார்ட்டோடைய சிசர் கட் மேலே கரெக்டாக கேன்வாஸோடைய சிசர் கட் வர்ற மாதிரி வச்சுட்டு ஒரு பின் பண்ணிக்கலாம். சேஃப்டி பின்னோ இல்லாத குண்டூசி வச்சு நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் வந்து பின் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கேன்வாஸ் வந்து நகராமல் இருக்கும். கரெக்டான ஷேப்பில் வந்து நம்மளுக்கு டிசைன் கிடைக்கும். இப்போ வந்து மேலே ஒரு பின்னு கீழே ஒரு பின் வந்து நான் பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிவிட்டு நம்ம உள்ள லைனிங் கிளாத் மேலே உள்ள அந்த டிசைனுக்கு சுற்றியும் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். கேன்வாஸ் மேலே தையல் போடக்கூடாது. உள்ளே நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த லீஃப் டிசைன், அந்த டிசைனை வந்து உள்ள லைனிங் கிளாத் மேலே மட்டும் நல்லா அந்த கேன்வாஸ் பக்கத்தில் படுற மாதிரி வரணும். ஆனால் கேன்வாஸ் மேலே படக்கூடாது. இப்போ நல்லா மெதுவாக வந்து அந்த டிசைன் வந்து கொடுத்துக்கோங்க, ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ டிசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம வந்து உள்ளே இப்போ ஒரு கட் கொடுக்கணும். உள்ளே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சிசர் வச்சு மறுபடியும் இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன் சேஃப்டிக்காக. ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வந்து ஒரு கட் கொடுத்துக்கலாம். உள்ளே வந்து நம்ம போட்டிருக்கிற தையல் மேலே படாத மாதிரி நம்ம வந்து சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அந்த நெக்லைன் கரெக்டாக வர மாதிரி அந்த ஷேப் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணுறப்போ அந்த தையல் மேலே பற்றக்கூடாது. ஒரு 1/4 இன்ச் வெளியில் தள்ளி தான் நம்ம கட் பண்ணணும். 1/4 இன்ச் வந்து நம்ம விட்டுறணும். அதை தான் வந்து நம்ம நாச்சஸ் கொடுத்து நம்ம வந்து உள்ளே திருப்ப போகிறோம். இப்போ வந்து அங்கங்கே சிசர் கட் கொடுத்துட்டு நம்ம வந்து உள்ளே திருப்பி விட்டுக்கலாம். அதாவது நல்ல பக்கத்துலேருந்து ராங் சைட் பக்கமாக திருப்பி மேல் தையல் வந்து நம்ம போட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம டிசைனை சுற்றி நம்ம வந்து மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க அந்த ஓரத்துலேயே. மெயின் கிளாத் மேலே நல்லா அந்த டிசைன் மேலேயே வந்து கொடுத்து வைக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ஸ்டிச் போடணுன்னா மறுபடியும் ஒரு 1/4 இன்ச் அகலத்துக்கு இன்னொரு தையல் போட்டுக்கலாம். நான் வந்து மறுபடியும் ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா உள்ளே வந்து கேன்வாஸ் வந்து நம்மளுக்கு வந்து அழுந்தும். அதனால் நம்ம வந்து மறுபடியும் ஒரு 1/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச்சுக்கு தள்ளி இன்னொரு தையல் கூட நம்ம போட்டுக்கலாம். டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நான் மறுபடியும் ஒரு 1/4 இன்ச் வெளியில் தள்ளி மறுபடியும் டிசைன் மேலேயே வந்து மறுபடியும் தையல் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு அந்த பேக் பார்ட்டோடைய அந்த ஷேப் வந்து நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துருச்சு. நல்லா நீட்டாக வந்திருக்கு அந்த டிசைன். இப்போ வந்து டிசைன் சூப்பராக வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்லீவுக்கு வந்து நம்ம எப்பவும் போல் தான் கீழே வந்து அடித்து திருப்பணும். மடிச்சடிக்கிறதுக்காக நம்ம விட்டுருப்போம் இல்லையா, நான் வந்து 1/2 இன்ச் அகலம் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 இன்ச் மார்க் பண்ணியிருந்தேன். அதை வந்து எரேஸ் பண்ணிவிட்டு ஏன்னா பார்டர் வந்து எனக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து 1/2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 1 இன்ச்சில் வந்து 1/2 இன்ச் மட்டும் நான் வந்து அடித்து திருப்பிக்க போகிறேன். நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம வந்து ஸ்லீவ் பார்ட்டோடைய நல்ல பக்கத்துக்கு மேலே ஒரு ஸ்லீவுக்கு இன்னொரு ஸ்லீவ் ஆப்போசிட்டில் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்லீவில் ஃப்ரண்ட் சைடு கீழே மேலே வர்ற மாதிரியும் இன்னொரு இதில் ஃப்ரண்ட் சைடு வந்து கீழே வர்ற மாதிரியும் வச்சுக்கோங்க. ஆப்போசிட்டில் வர மாதிரி வச்சுக்கோங்க. உள்வளைவு பகுதி மேலேயும் கீழேயும் மாற்றி வர்ற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து 1/2 இன்ச்சுக்கு அடித்து திருப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு தையல் போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு தையல் போட்டுக்கிறேன் சேஃப்டிக்காக.
சேஃப்டிக்காக இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். பிகினர்ஸ் வந்து 2 ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. இப்போ வந்து லைனிங்கை வந்து திருப்பி விட்டுட்டு நம்ம மேல் தையல் போட்டுக்கலாம். அமுக்கு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். நல்லா வந்து இந்த விரல வச்சுட்டு நல்லா நகர்த்தி நம்ம மேல் தையல் வந்து போட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்கிற தையல் வந்து லைனிங் கிளாத் மேலே தான் படணும், மெயின் கிளாத்தில் படக்கூடாது. இப்போ லைனிங் கிளாத்தை உள்ளே திருப்பி விட்டுட்டு மேல் தையல் போட்டுக்கலாம். அதாவது நம்ம நல்ல பக்கத்துக்கு மேலே கீழே வந்து பார்டர் கிட்ட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஓர தையல் போட்டுக்கலாம். இதை நீங்கள் அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிங்கன்னா இந்த தையல் போட வேண்டியதில்லை, அப்படியே பர்ஃபெக்டாக வந்துடும். நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஓரத்துலேயே வந்து தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம உள்ளே வந்து லாங் சைடு பக்கமாக திருப்பி விட்டுட்டு நம்ம ஓரத்துலேயே வந்து தையல் போட்டுக்கணும். ராங் சைடு பக்கமாக திருப்பி விட்டுட்டு நம்ம லைனிங்கு சுற்றியும் வந்து ஓர தையல் போட்டுக்கலாம். நம்ம சுற்றியுமே வந்து ஓர தையல் போட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் சுற்றியுமே ஓர தையல் போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மெயின் கிளாத்தை விட எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு ஓரத்தில் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு எங்கெங்கே நான் அட்ஜஸ்ட் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் நான் அட்ஜஸ்ட் கொடுத்துக்கலாம். நான் வந்து சென்டர் பாயிண்ட்டில் ஸ்லீவோடைய சென்டர் பாதிலையும் ஆம்கோல் வளைவு முடிகிற இடத்துலையும் உள் வளைவு கிட்டேயோ சிசர் கட் கொடுத்துக்கிறேன். இப்போ ஒரு ஸ்லீவ் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம இன்னொரு ஸ்லீவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சேம் மெத்தட் தான். நம்ம ஒரு ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணணுமோ அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து ஓர தையல் போட்டுக்கிறேன், கீழே மேல் தையல் போட்டுட்டு முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான், ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாட்டம் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக லைனிங் கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுருப்போம், ஏ லைன் டைப்பில். அதை வந்து எடுத்துக்கலாம். மொத்தம் வந்து நம்மளுக்கு 2 பாட்டம் போர்ஷன் வந்து 2 கிடச்சிருக்கும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு. அது இல்லாமல் வந்து கட் பண்ண பார்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். நம்ம வந்து எப்படி வந்து பாவாடை உள் பாவாடைக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி ஏ லைன் டைப்பில் கட் பண்ணி வச்சுருப்போம். அந்த கட் பண்ண கிளாத்தை வந்து நம்ம அந்த 2 போர்ஷன் டாப்பு பாட்டமுக்காக 2 கட் பண்ணது கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வந்து ஒட்டு போடுற மாதிரி இருக்கும், அதாவது ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து மேலே கரைப்பகுதி வந்து ஜாயின் பண்ணக்கூடாது, பிசிறு கிளாத்து தான் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். நம்ம அரை இன்ச்சு நம்ம வேட்டி எப்படி மூட்டுவோமோ அதே மாதிரி அரை இன்ச்சுக்கு வந்து மடிச்சுட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு திருப்பி விட்டு மேல் தையல் போட்டுக்கணும். நம்ம எப்படி வேட்டி மூட்டுறதுக்கு வந்து எப்படி அடித்து திருப்புவோமோ அதே மாதிரி மடித்து அடிச்சுக்கலாம். நம்ம வந்து மொத்தம் 2 பார்ட்டு கட் பண்ணியிருப்போம். ரைட் சைடு லெஃப்ட் சைடும் எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியிருப்போம். ஏ லைன் டைப்பில் கட்டிங் வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். அதை வந்து இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்தை நம்ம லெஃப்ட் சைட்டையும் ரைட் சைட்லேயும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். வந்து அதாவது அரை இன்ச் அகலத்துக்கு நம்ம வேட்டி மூட்டுற மாதிரி அடித்து திருப்பணும். இப்போ அடித்ததுக்கப்புறமா நம்ம மேலே வந்து ஒரு மேல் தையல் போட்டுக்கலாம், அமுக்கு தையல் மாதிரி போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா நீட்டாக இருக்கும், பார்க்குறக்கு எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் நீட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மேலேயே வந்து தையல் போட்டுக்கலாம். நல்லா வந்து விரலை இப்படி நகர்த்தி விட்டு மேல் தையல் வந்து போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடு ஜாயின் பண்ணிக்கணும். இதே மாதிரி நம்ம இன்னொரு பார்ட்டையும் எடுத்து நம்ம மேல் பக்கமாக வச்சு அரை இன்ச் அகலத்துக்கு அடித்து திருப்பணும். இப்போ கீழ் பக்கமாக வைக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற பார்ட்டு கூட லைனிங் கிளாத்துடைய கீழ் பக்கமாக வச்சு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நம்ம மடித்து நம்ம எப்படி வந்து வேட்டி மூட்டுறதுக்கு நம்ம வந்து அரை இன்ச் அகலத்துக்கு அடித்து திருப்புவோமோ அதே மாதிரி அடிச்சுக்கலாம், தையல் போட்டுக்கலாம். அரை இன்ச்சுக்கு வந்து மேலே தையல் போட்டுகிட்டே வந்துட்டு மேலே திருப்பி விட்டு மேல் தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு பாவாடை மாதிரி கிடச்சிரும். ஒரு பார்ட்டு மட்டும்தான் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 கிளாத் கட் பண்ணி வச்சுருப்போம். அதில் வந்து ஒரு பார்ட்டை வந்து இப்போ ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி அரை இன்ச்சுக்கு மடித்து ஓரத்துலேயே வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்ல பக்கமாக திருப்பி மேல் தையல் போட்டுக்கணும். இப்போ நான் கீழேருந்து மேல் தையல் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட் இதில் மேலேருந்து கீழே போட்டேன், இப்போ கீழேருந்து மேலே போட்டுக்கிறேன்.
நம்ம வேட்டி மூட்டுறதுக்காக எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் அதே மெத்தட் தான். பிகினர்ஸ்க்கு வந்து நல்லா கிளியராக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து கொடுக்குறேன். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அவ்வளோதான், நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு பார்ட் ரெடி பண்ணியாச்சு. லைனிங் கிளாத் வந்து ஏ லைன் டைப்பில் கட் பண்ணது. இதே மாதிரி இன்னொரு பார்ட்டையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சேம் மெத்தடில். நெக்ஸ்ட் வந்து மெயின் கிளாத்தில் நம்ம வந்து இது ப்ளீட் ஸ்டிச் பண்ணணும். அதாவது நம்ம ப்ளீட்டட் மாடலில் தான் மேக்ஸி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து நம்ம வேஸ்ட் ரவுண்டை வந்து அளந்து பார்த்துக்கலாம். அளந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சுருக்கம் வச்சுக்கலாம். நான் வந்து 1.5 இன்ச் முன்னாடி விட்டுக்கிறேன். 1.5 இன்ச் தள்ளி தான் நம்ம தையல் போட ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் 1.5 இன்ச் டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். 1.5 கிட்ட ஒரு மார்க்கு, 3 கிட்ட ஒரு மார்க்கு, 4.5 கிட்ட ஒரு மார்க்கு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி 1.5 இன்ச் டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். நம்ம வந்து இப்போ இதை ஸ்டார்டிங்கில் 1.5 இன்ச் விட்டுட்டு தான் நம்ம வந்து சுருக்க வைக்க ஆரம்பிக்கணும், ப்ளீட் வந்து வைக்க ஆரம்பிக்கணும். இது வந்து சாரீ வந்து நம்ம அப்படியே இழுத்து தைக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ரொம்பவே டைம் எடுத்துக்கும். பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். 1.5 இன்ச் கேப் விட்டுட்டு இப்போ நம்ம வந்து அப்படியே ப்ளீட் வைக்க ஆரம்பிச்சிக்கலாம். 1.5 இன்ச் டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம வந்து ப்ளீட்டை வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் வந்து எவ்வளோ சுருக்க வச்சாலும் நமக்கு கிடைக்க போகிறது என்னவோ நம்மளுக்கு 1 மடங்கு தான் கிடைக்கும். நம்ம வந்து 3 மடங்கு கிளாத் எடுத்தோம்னா நம்மளுக்கு 1 மடங்கு அளவு தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஃபினிஷிங்கில். இப்போ வந்து அப்படியே நம்ம 1.5 இன்ச் நம்ம விட்டுருக்கிறதுல 3 இன்ச்சுக்கு உள்ளே மடிச்சுட்டு நம்ம 4.5 இன்ச்சில் தான் தையல் போடணும். 1.5 இன்ச் வந்து உள்ளே போயிடும் நம்ம மடித்து உள்ளே தைக்கிறனால. இந்த மாதிரியே நம்ம வந்து சுருக்க வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு மைகோதி இல்லை ஏதாவது ஒரு இது வச்சுக்கோங்க. ஒரு நீடில் மாதிரி வச்சுட்டு கூட நீங்கள் சுருக்க வச்சுக்கலாம். கையில் வந்து திருப்புறதுக்கு சிரமமாக இருந்தால், கையில் மடிக்கிறதுக்கு சுருக்க வைக்கிறதுக்கு சிரமமாக இருந்தால் நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பிலி அந்த மாதிரி ஏதாவது வச்சு நீங்கள் ப்ளீட் வைக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 1.5 இன்ச் டிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணி நான் வந்து அந்த வேஸ்ட் ரவுண்டுக்கு எவ்வளோ இருக்கோ அந்த அளவு, அதாவது 18 இன்ச் வர்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். நம்ம வந்து டாப் போர்ஷனுடைய வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருந்ததோ அதே அளவு வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். எனக்கு வந்து இப்போ மேலே 18 இன்ச் எக்ஸ்ட்ராவே வருது. நம்ம வந்து முடிக்கையில் 1.5 இன்ச் விட்டுட்டு தான் நம்ம முடிக்கணும், சுருக்க வைக்கக்கூடாது. இப்போ அதே மாதிரி நம்ம இன்னொரு போர்ஷனையும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாட்டமுக்கு 2 கட் பண்ணியிருப்போம், அதில் ஒரு பார்ட் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி நம்ம இன்னொரு பார்ட்டையும் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி சுருக்கமாக வந்து இப்போ ஒரு பார்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. நம்ம பாட்டமில் வந்து பாவாடைக்கு வந்து ஒரு பார்ட் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு பார்ட்டையும் இந்த மாதிரி நீடில் வச்சு அதாவது பாபின் சுற்றுறதை வச்சு நான் இந்த மாதிரி 1.5 இன்ச் அகலத்துக்கு வந்து டிஸ்டன்ஸில் வந்து நான் சுருக்க வச்சுக்கிறேன். ஸ்டார்டிங்கில் வந்து 1.5 இன்ச் நம்ம விட்டுட்டு தான் நம்ம வந்து சுருக்க வைக்க ஆரம்பிக்கணும். ஃபினிஷிங்லேயே வந்து 1.5 இன்ச் விட்டுறணும். நம்மளுக்கு வேஸ்ட் ரவுண்ட் வந்து டாப் போர்ஷனில் எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து பார்த்துட்டு அந்த அளவுக்கு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சுருக்கத்தை வந்து நம்ம வச்சுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ எடுத்தாலும் நம்மளுக்கு கிடைக்க போகிறது 1 மடங்கு தான் கிடைக்கும். இப்போ 18 இன்ச் வருதுன்னா அதோட 3 மடங்கு கிளாத் எவ்வளோ வருமோ அதில் பாதி, அதாவது ஃபினிஷிங்கில் வந்து அதே 18 இன்ச் தான் கிடைக்கும். இப்போ 18 36 36 18 54, அந்த 54 இன்ச் நம்ம கிளாத் எடுத்ததில் நம்மளுக்கு சுருக்க வச்சதுக்கப்புறமா 18 இன்ச் தான் கிடைக்கும். இப்போ வந்து இந்த சுருக்கத்தையெல்லாம் வந்து நம்ம நீட்டாக அயன் பண்ணணும். ஒரு அயன் பாக்ஸ் வச்சு கீழே வந்து நம்ம ப்ளீட் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ப்ளீட்டை வந்து கீழேயும் நல்லா எடுத்து விட்டு இந்த மாதிரி கரெக்டாக வந்து எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா வந்து சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக அந்த ப்ளீட்டை ஒரு ப்ளீட் மேலே வச்சு நம்ம எப்படி மேலே ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி கீழே எடுத்து விட்டு நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் வந்து குண்டூசி குத்திட்டு கூட நம்ம அந்த மடிப்பு பகுதி மாறாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பின் பண்ணிவிட்டு கூட அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம 2 போர்ஷனையுமே வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். அதாவது பாட்டம் போர்ஷனுக்கு நம்ம லைனிங் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம், ஏ லைன் டைப்பில் ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறதையும் மேலே வந்து ஜாயின் பண்ணிக்கணும், வேஸ்ட் கூட ஜாயின் பண்ணிக்கணும். உள்ள ராங் சைடு குள்ளே வச்சு நம்ம வந்து 1/2 இன்ச்சுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். அதாவது நம்ம சுருக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பார்ட்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். லைனிங் கிளாத் வந்து கீழே மடித்து அடிச்சுக்கோங்க. அதை மடித்து அடிச்சதை நான் வீடியோவில் காமிக்கலாம். நீங்கள் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து மடிச்சுக்குங்க. அதாவது நம்ம வந்து எப்போவுமே மெயின் கிளாத் விட கம்மியாக தான் வச்சுருப்போம் லைனிங் கிளாத்து. ஸோ கீழே மடிச்சுக்கோங்க, மடித்து அடிச்சுக்கோங்க.
இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத் கூட பாட்டம் போர்ஷனில் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம டாப் போர்ஷன் கூட நம்ம ஒரு பார்ட் எடுத்துக்கலாம். நம்ம டாப் போர்ஷனில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 ஸ்டிச் பண்ணி வச்சுருப்போம். அதில் வந்து நான் பேக் பார்ட்டை எடுத்துகிட்டு நான் வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே பாட்டம் உடைய நல்ல பக்கத்துக்கு மேலே டாப்புடைய நல்ல பக்கம் மீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு ராங் சைடு பக்கமாக வந்து தையல் போட்டுக்கிறேன். 1/2 இன்ச் அகலத்துக்கு 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கிறேன். அதை வந்து இடுப்பு பகுதியை பார்த்த மாதிரி நம்ம டாட் ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லையா, அது வந்து இடுப்பு பகுதியில் பார்க்குற மாதிரி திருப்பி விட்டுட்டு தையல் போட்டுக்கிறேன். 2 ஸ்டிச் போட்டுக்கிறேன், டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு, பேக் போர்ஷன் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி ஃப்ரண்ட்டையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து இதே நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் அகலத்துக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் எப்படி சொல்லியிருக்கணும் அதே மெத்தடு தான். நம்ம ஒரு பார்ட் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு பார்ட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஒரு சைடு ஜாயின் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் அகலத்துக்கு இன்னொரு சைடும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து நெக்கு கிட்ட நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போடணும். அப்போ தான் வந்து ஷோல்டர் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். அதாவது கீழே லூஸாகி வராமல் அங்கே வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்காக வந்து ஷோல்டர் ஃபால் இல்லாமல் இருக்கிறதுக்காக நெக்லைன் கட்டை நம்ம வந்து அந்த ஷோல்டர் ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த இது வந்து பேக் பார்ட்டை திருப்பி இருக்கிற மாதிரி திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து நெக்குடைய ஓரத்துலேயே வந்து தையல் போட்டுக்கணும். ஃப்ரண்ட்ஸ் பக்கத்துலேருந்து பேக் பக்கமாக ஒரு இன்ச்சுக்கு மட்டும் நம்ம தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஷோல்டர் வந்து லூஸாகி வராது. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்லீவுடைய உள்வளைவு பக்கம் ஃப்ரண்ட் பக்கம் வர மாதிரியும் மேல் வளைவு பக்கம் பேக் சைடு வர மாதிரியும் ஸ்லீவை சென்டர் பண்ணி ஷோல்டருக்கு சிசர் கட் கொடுத்துருப்போம் இல்லையா ஸ்லீவில், அதை வந்து ஷோல்டர் பக்கம் வர மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கலாம். ராங் சைடு மேலே வரணும். ஒரு ரைட் சைடு மீட் பண்ணுற மாதிரி, அதாவது நல்ல பக்கம் மீட் ஆகிற மாதிரி ஸ்லீவை வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஒரு ஸ்லீவ் ஒரு சைடு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஆப்போசிட்லேயும் வந்து சென்டர்லேருந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லீவை வந்து சென்டரில் ஷோல்டரே சென்டரை கரெக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து சென்டர்லேருந்து தான் தையல் போடணும் 1/2 இன்ச்சுக்கு. அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். ஆம்கோல் அந்த வளைவு வந்து கரெக்டாக மீட் பண்ணணும். நம்மளுடைய பேக் பார்ட்டுடைய இதுலேயும் நம்மளுடைய ஸ்லீவ் பார்ட்லேயும் கரெக்டாக வந்து மீட் பண்ணணும். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன் நான் சேஃப்டிக்காக. ஒரு தடவை ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு தடவையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். சேம் மெத்தட் தான். உள்வளைவு பக்கம் ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கணும். இப்போ நல்லா கீறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணணும். 2 ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம சைடு ஜாயின் பண்ணணும். அதுக்கு நல்லா 2ஆக மடக்கி விட்டுட்டு பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் மடக்கி விட்டுட்டு நம்ம ராங் சைடு பக்கமாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவுடைய சுற்றளவு மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, கீழே அடிக்கை சுற்றளவு அதையும் மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் சுற்றளவு 6.25 இன்ச் அதையும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இடுப்பு பகுதிக்கிட்ட நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருப்போம். அந்த அளவு வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. நம்ம டான் தையல் போட்டுட்டு எடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஓரத்துலேயே லைனிங் கிளாத்தை மட்டும் எடுத்து நகர்த்தி விட்டுட்டு மெயின் கிளாத் 2 இருக்கும் இல்லையா ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதை வந்து ஓரத்துலேயே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடித்து வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சுக்கு வந்து தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம் தையலுக்காக, அதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம லைனிங் கிளாத்தை ஜாயின் பண்ணக்கூடாது, மெயின் கிளாத் மட்டும் தான் ஜாயின் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து லைனிங் கிளாத் கம்மியாக தான் வச்சுருப்போம். அதனால் மெயின் கிளாத் கூட ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு உறுத்துற மாதிரி இருக்கும், வியர் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். இப்போ வந்து 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டுட்டு இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடு ஸ்டிச் பண்ணிக்கணும். நம்ம இன்னொரு சைடும் சேம் மெத்தடில் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத்தை மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணி முடிச்சுட்டா நம்மளுக்கு சூப்பராக மேக்ஸி ட்ரெஸ் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், ஃபிட்டிங் கரெக்டாக வந்திருக்கு. நான் வியர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து நீங்களும் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு வியர் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் சொல்கிற அளவுகளை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டான மேக்ஸி ட்ரெஸ் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவோட சந்திக்கிறேன். நிறைய ஸ்டிச்சிங் வீடியோ, கட்டிங் வீடியோ எல்லாமே ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவை சந்திப்போம்.